ஹலோ, இன்று உங்களுடன் சிலுவையில் இயேசு கூறின 3ஆம் வார்த்தையாகிய ஒரு வேத பகுதியை இந்த நாளிலே நாம் பார்க்கலாம். யோவான் 19வது அதிகாரம் 25 27 வரை. இந்த சிலுவையின் வார்த்தைக்கு நாம் தலைப்பு கொடுத்தால் அன்பின் வார்த்தை என்று சொல்லலாம். ஏன் இது அன்பின் வார்த்தை என்றால், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் போது அருகிலே சீஷர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். இயேசு தன்னுடைய குடும்பத்தினரை விட்டு பிரிகிறார். ஊழியம் செய்யும்போது இடையிடையே தாயாரை போய் பார்த்திருக்கிறார். அவர் சகோதரர்கள் இவரை பார்த்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் இப்போது இந்த ஊழியத்தை முடித்தவராக அவர் எங்கே போகிறார்? பரலோகத்துக்கு போகிறார். சிலுவை பாடுகள் முடிந்தவுடன் உயிர்த்தெழுத போகிறார். அப்ப இந்த நேரத்தில் அவர் தன்னுடைய தாயாரை பார்த்து கொள்ளும்படி தன்னுடைய சீஷனுக்கு அன்பின் கட்டளை இடுகிறார். யோவான் என்கிற அந்த சீஷனை பார்த்து மரியாளை சுட்டி காட்டி, யோவானே, அதோ உன் தாய். அந்த அம்மாவை பார்த்து, அதோ உன் மகன். அப்ப எனக்கு அப்புறம் நான் செய்ய வேண்டிய பொறுப்பை என்னுடைய சீஷன் செய்வான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் பெற்றோருக்கு எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கிறோம்? அவர்களுடைய தேவையை சந்திக்கும் பொறுப்பு ஆண்டவர் என்னிடம் கொடுத்திருக்கும் போது அதை கடைசி வரைக்கும் நிறைவேற்ற துடிக்கிறோமா? அல்லது எங்கோ அதை விட்டு செய்ய முடியாதவர்களாக திகைத்து நின்று ஆண்டவர்கிட்ட போய் என்னால் முடியலன்னு சொல்லிட்டு இருக்கோமா? இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய முன்மாதிரியை பின்பற்றுவோம். பெற்றோரை அப்படியே விட்டுறாம கரெக்டா பொறுப்பா அவர்களை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பை சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொள்வோம்.